அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த மாணவர் போராட்டம் என்பது நியாயமான போராட்டமாக இருந்தாலும் இந்த மாணவர் போராட்டத்தின் மூலமாக பாராளுமன்றத்துடைய விஷயங்கள் மறைக்கப்படுதான்னு எனக்கு ஒரு சந்தேகம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இது மோதலாங்க. போராட்டம் நடத்தினவங்க எல்லாம் என்ன ஆயுதங்களோட போனாங்க. வார்த்தையை கூட நீங்க கவனிச்சா தெரியும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு பாலிஷ்டான வார்த்தையை பேசுறீங்க, எவ்வளவு பெரிய அடிமையா இருக்கீங்க. கிட்டத்தட்ட தாவேகா அரசு பாஜகவின் அடிமையாக இருக்குதா இல்லையா? அந்த மாணவர்கள் மேல் தடியடி, அந்த மாணவியுடைய கழுத்தை பிடிச்சிட்டு போறாங்க. அதுதான் அந்த தீப்கே சொல்றார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிற மாணவர்கள் மத்தியில. அவர் ஒன்னும் ரேகா ஆன்டி அப்படின்னு பேசல, உள்துறை அமைச்சரை பார்த்து அமித்ஷா அங்கிள்னு பேசல, தான் பொறுப்பு எடுத்துக்கிறார், ஓனர்ஷிப் எடுத்துக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சருடைய வார்த்தைகள் நிதானமா இருக்கா? டேஷ் வாயில் என்ன வேணாலும் வந்துடும், அதெல்லாம் நல்ல வார்த்தையா? நீங்களும் போங்க, கோர்ட்டுக்கு போங்க, வழக்கு போடுங்க. எதுக்குங்க நாங்க போடணும்? இதை எங்களால் தாங்க முடியும், உங்களுக்கு தாங்க முடியல. திரு வன்னியரசு அவர்கள் சொல்றாங்க எல்லாருக்கும் எலும்பு இருக்கு. உண்மைதான், எங்களுக்கு மட்டும் சதையா இருக்கு, எல்லாருக்கும் எலும்பு இருக்கு. இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சியை இது போன்று விமர்சிக்காமல் இருக்கணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று டெல்லியில ஒரே போராட்டம், நாடாளுமன்றத்தை முற்றுகையிட மாணவர்கள் இளைஞர்கள் தீவிரமா போறாங்க. தடுத்து நிறுத்தி போலீசார்லாம் தண்ணீர் பீச்சு அடிச்சது, போராட்டம் பரபரப்பா இருந்தது. நாடாளுமன்றம் கூடுது, உள்ள எதிர்கட்சிகளை எப்படி சமாளிக்கிறது, எதிர்கட்சிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணுமே, பல்வேறு பிரச்சனைகள் இருக்க, நாடாளுமன்றம் அமைதியா நடக்கணும், ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அப்படின்ட்டு மோடி பேசிட்டு உள்ள போறார். செய்தியாளர் சந்திப்பில் எதிர்கட்சிகள்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இவங்களை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு போகிறவர் வெளியில் இந்த போராட்டம் பெரிய அளவில் ஆயிடுச்சு. இப்போ இதனால நாடாளுமன்றத்தில் உள்ள நடந்த அந்த அவை ஒத்திவைப்பு இதெல்லாம் பெரிய அளவில் வெளியில் பேசப்படலை. இந்த விஷயம்தான் பேசப்படுது. கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி அதுதான் பெருசாக பேசப்படுது. அவங்க நடத்தின போராட்டம். தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் அந்த பதவியிலேருந்து தூக்கணும், அவரை பதவி நீக்கம் செய்யணும். அதான் சோனம்பாக் தொடர்ந்து உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ 21 நாள் ஆயிடுச்சு. இந்த அவருடைய 3 நிபந்தனைகள் வேற வச்சிருக்கிறாங்க. இந்த 3 நிபந்தனைகளையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நட்டா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. என்ன நடந்தது, எப்படி போராட்டத்தை பார்க்குறீங்க? இந்த போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த சோனம்பாங்குடைய உண்ணாவிரதம், இதெல்லாம் பார்ட் 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் அண்ணா ஹசரே உண்ணாவிரதம், கெஜ்ரிவாலுடைய என்ட்ரி, அப்போ அதுக்கடுத்து இது ஒரு பார்ட் 2. அதை நம்ம உள்ளுக்குள்ள போய் விமர்சிக்கல. காரணம் அது வேற இது வேற. ஆனால் இதை நம்ம அதை விமர்சிக்காமல் இப்போ இதை பேசுகிறதாக இருந்தால் இது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய அந்த போராட்டம் என்பது ஒரு அறவழி போராட்டம் தான். அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம். முதல்ல கல்வியில் தான் ஒரு மறுமலர்ச்சி நடக்கணும். நீட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த நீட்டுடைய கேள்வித்தாள் கசிந்தது, அது சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய போராட்டம். நான் எதுக்கு இந்த அண்ணா ஹசாரே இதெல்லாம் ஒப்பிட்டேன்னா அந்த பேட்டர்னில் நடந்த போராட்டம்ங்கிறதுக்காகத்தான். ஆனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதனுடைய தலைவர் தீப்கே, இவர்களுடைய போராட்டம் இவ்வளவு வேகமாக போகுங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கல. சாதாரண ஒரு மீடியாவில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்னைக்கு பெரிய மாணவர் போராட்டமாக இன்னைக்கு வெடிச்சிருக்கு. அது ஒரு பக்கம். எல்லா நாடுகளிலுமே மாணவர்கள் எழுச்சி, அதன் மூலமாக ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இலங்கையில் அது போன்று ஒரு சூழல் ஏற்பட்டது. பல்வேறு நாடுகளில் மாணவர் புரட்சி என்பது மிகப்பெரிய அளவில் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்தியிருக்கிறது. இன்னைக்கு பிஜேபி யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ இந்த மாணவர் புரட்சி போராட்டத்துக்கு பயப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு போராட்டம் நடந்ததெல்லாம் சரிதான், இதை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் என்பது இன்னொரு பக்கம். இப்போ உதாரணமாக மாணவர்கள் போராட்டத்தை ஒரு மிக மோசமான அளவில் தடியடி நடத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடக்குமுறையான ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க மாணவர்கள். நீங்கள் பார்த்தா தெரியும். ஏற்கனவே சோனம்பாங்கே அவருக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் கொண்டு போகணும்னு சொல்லி அது ஒரு பக்கம்.
இந்த மாணவர்கள் திரண்டு நிற்கின்ற அந்த அறவழி போராட்டத்திற்கு ஒரு பெரிய அளவில் முக்கியமான சொல்லப்போனால் இந்த 3 விதமான கோரிக்கை தான். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இந்த நீட்டுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதில் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான கோரிக்கை. அதுதான் அவங்க நட்டாட்ட போய் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த போராட்டத்தை பிற கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே, பாஜகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளுமே இந்த மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறோம். திமுக சார்பிலையும் இந்த ஆதரவு தான். நம்மளும் வந்து இந்த அடக்குமுறையை, மோசமான அடக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தீப்கே உடைய பதிலை நீங்கள் பார்த்தா தெரியும். அவர் இவ்வளவு பெரிய மோசமான ஒரு அடக்குமுறை மாணவர்கள் மத்தியில் நடந்தும் கூட அரசை கூட குறை சொல்லலை. இது டெல்லியுடைய முதலமைச்சர் ரேகா குப்தாவை குறை சொல்லலை, காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற அமித்ஷாவை குறை சொல்லலை. இந்த மாணவர்கள் தடியடக்கி எங்களால் காப்பாற்ற முடியலை, அதுவும் குறிப்பாக பெண்கள் மாணவிகள் வந்து அடிபட்டிருக்காங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறார். இதுதான் அந்த தாக்கம். ஆனால் இதற்கு பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் ஒன்றிய அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திமுகவுடைய தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். திமுக சார்பில் இருக்கின்ற கனிமொழி அவர்கள், எம்பி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், பாராளுமன்றம் உள்ள நடக்குது, ஒத்திவைப்பு நடக்குது, அதை தாண்டி இந்த மாணவர்கள் பிரச்சனை தான் இன்றைக்கி பூதகரமாக்கப்பட்டது. நான் ஏன் இந்த 2 பார்வையை பார்க்குறேன்னா, இந்த மாணவர்கள் பிரச்சனை பூதகரமாக்கப்படுகிறது, பாராளுமன்ற விஷயம் சுருக்கப்படுகிறதோங்கிற பார்வையும் எனக்கு இருக்கு. இப்போ பாராளுமன்ற விஷயம் தான் பெரிய அளவில் கொண்டு வரப்படணும். ஏன்னா அங்கே வந்து கொண்டு வரப்படுகின்ற விஷயங்கள் முக்கியமானது. இந்த டீலிமிட்டேஷன் அதை கொண்டு வராங்க. திமுக பலமாக எதிர்க்குது, தவேகா கூட பெருசாக எதிர்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிதி கட்டுப்பாடை திமுக உட்பட அனைவரும் எதிர்க்கிறோம் ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அதை பற்றி விஷயங்கள் வெளியே மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்தான் வெளியே தெரியுது. நான் என்ன பார்க்குறேன், இது 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, இந்த மாணவர் போராட்டம் என்பது நியாயமான போராட்டமாக இருந்தாலும் இந்த மாணவர் போராட்டத்தின் மூலமாக பாராளுமன்றத்தினுடைய விஷயங்கள் மறைக்கப்படுதான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அதையும் பார்க்குறேன். இந்த மாணவர் போராட்டம் மூலமாக இந்த மாணவர்கள் போராட்டத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விஷயங்களை வந்து குறுக்கி அதை வந்து சுருக்குறாங்களா? ஏன்னா முக்கியமாக பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விஷயங்கள் வெளியே தெரியணும். இப்போ இந்த மாணவர் போராட்டம் இப்பொழுது தேவையில்லை. பாராளுமன்றம் நடக்கிறது, முக்கியமான மசோதா கொண்டு வராங்க, அதை எதிர்த்து இந்த மாணவர்கள் போராடணும். அப்போ இன்னும் வந்து வெளிச்சம் கிடைக்கும். நான் அதனால தான் வந்து அண்ணா ஹசாரியோட இதை ஒப்பிட்டு பேசினேன் ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் மாணவர்களுடைய அடக்குமுறையை நம்ம ஏற்றுக்கொள்ளல. சொல்றதுல வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த மாணவர்கள் போராட்டத்தினால பாரதிய ஜனதா செய்த தவறுகள் வெளியில தெரியலங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. இல்லை, இது 2 விதமா. ஆனா இவங்க இதுல உறுதியா இருக்கிறாங்களே, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நட்டாட்ட போய் பேசுறாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறாரு, இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடிலாம் வந்திருக்கு. அமைச்சரவையிலேருந்து நீக்கலனாலும் அமைச்சரவை மாற்றி கொடுக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச்சு நடந்து. நான் என்ன பார்க்குறேன்னா, ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க மக்களுடைய கவனம் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி பக்கம் போயிருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு இந்தியாவுடைய செய்தி, தலையங்க செய்தி எது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்கள் மத்தியில் அடக்குமுறை, தர்மேந்திர பிரதான் குற்றவாளி, அவரை பதவி நீக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 கோடி கொடுக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே பாஜகவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் தர்மேந்திர பிரதானை வந்து கல்வி அமைச்சர்லேருந்து தூக்கிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அது பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2-3 நாட்கள் இந்த பாராளுமன்றம் நடக்கும் வரை இது ஒரு செய்தியை இந்த விஷயமா கொண்டு போனீங்கன்னா பாராளுமன்ற விஷயம் மக்கள் மத்தியில் வராது. இன்னைக்கு முக்கியமாக பாராளுமன்றத்தில் முக்கியமான விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. டீலிமிட்டேஷன், 3/2 பங்கு ஆதரவு கிடைத்தால் இந்த டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய இந்த தொகுதி மறுவரை சட்டமாக்கப்படுமா இல்லையா? அரசமைப்பு சட்டம் திருத்தம் என்பது, இந்த திருத்தம் வந்து நடக்கணும்னா பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு நடக்கணும். இப்போ இதில் நீ நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து 3/2 பங்கு கிடைக்காத காரணம் யாரு? திமுக எதிர்ப்பு, மம்தா பானர்ஜி எதிர்ப்பு, கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு, இப்படி தானே? இன்னைக்கு மம்தா பானர்ஜியுடைய கட்சி உடைந்து பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு பாஜக ஆதரவு. இன்னைக்கு திமுக எம்பிக்கள் தான் முழுமையாக இருக்கிறோம். இன்னைக்கு திமுக எம்பிக்கள்
முழுமையா எதிர்க்கின்ற செய்திகள் நாடு முழுவதும் வரணுமா வேணாமா? அது மறைக்கப்படுதா? திமுக எதிர்த்தால் அந்த சட்டமாக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. தாவேக என்ன கிளப்பி விடுறாங்க? பாஜகவோடு திமுக போய்விடும், அல்லது பாஜக திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டா கூட அங்க சட்டம் கொண்டு வந்துடலாம். வாய்ப்பில்லை. திமுக பலமாக இருக்கிறது. இன்னொன்று மேகதாது பிரச்சனை. மேகதாது பிரச்சனை, அணை பிரச்சனையை இங்க இருக்கின்ற தாவேக அரசு கூட பெருசா எதிர்க்கல, திமுக எதிர்க்குது. ஏனென்றால் மேகதாது பிரச்சனை, மேகதாதுல அணை கட்டிட்டா இங்க தமிழ்நாட்டில் டெல்டா விவசாயம் முழுவதுமாக அழிந்துவிடும். அது ரொம்ப முக்கியமானது. நீண்ட காலமாக காவிரி பிரச்சனையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் முழுமையாக இருக்குமா இல்லையா? அப்போ அது மறைக்கப்படும். இன்னைக்கு அதை விட்டு இந்த மாணவர் பிரச்சனை மட்டும் பேச முடியாது. நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன், மாணவர் பிரச்சனை தாக்குதல் நடத்தியது அத்துமீறல், அடக்குமுறை. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த ட்வீட்டை பார்த்தா தெரியும். நான் படிச்சு காமிக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய ஐடி விங் அபிஷியலா கொடுத்தது என்னன்னா, நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இது மோதலாங்க? என்ன போராட்டம் நடத்தினவங்க எல்லாம் என்ன ஆயுதங்களோட போனாங்க? அறவழியில் தானே போராடினாங்க. நான் ஏற்கனவே ஒரு பகுதி பேசிட்டேன், அது எந்த சூழ்ச்சி வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனால் மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இது எப்படி நீங்க பேசுறீங்க? நீங்க காவல்துறையை கண்டித்திருக்க வேண்டாமா? காவல்துறைக்கும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் நடையில் ஏற்பட்ட மோதல், எங்க மோதல் நடந்தது? அது ஒன்று. மாணவர்கள் தொடர் பாதிப்பில் மன அழுத்தத்திற்குள்ளாவதால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதெல்லாம் கரெக்ட் தான். இதை வலியுறுத்துவோம். என்ன கேட்குறேன், நீங்க இதை வலியுறுத்துறீங்க, நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும், இது அடக்குமுறை. அங்க இருக்கின்ற டெல்லி யூனியன் டெரிட்டரியுடைய சிஎம் ரேகா குப்தா இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அதான் சொல்லணும்ல. நீங்க மோதல் வார்த்தையை கூட நீங்க கவனிச்சா தெரியும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு பாலிஷ்டான வார்த்தையை பேசுறீங்க, எவ்வளவு பெரிய அடிமையா இருக்கீங்க. கிட்டத்தட்ட தாவேக அரசு பாஜகவின், ஒன்றிய பாஜக அரசின் அடிமையாக இருக்குதா இல்லையா? கண்டிக்கிறதுன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன போலீஸ் செஞ்சது தப்புன்னு தானே சொல்றாங்க. நீங்க தேன் தடவி கண்டிக்கலாங்க. கண்டிக்கிறது எப்படி வேணாலும் கண்டிக்கலாம். உங்களுக்கு வன்மையான கண்டனம். இன்னாரை கொலை செய்த இன்னாருக்கு எங்களுடைய வலிமையான கண்டனம். இதுவும் கண்டனம் தான். இன்னாரை கொலை செய்த மதிப்புக்குரிய இன்னாருக்கு எங்களுடைய வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது கண்டனமா எதிர்ப்பா? இதா கண்டனம் தானே? இதனங்க, இதுவும் கண்டனம் தானேங்க. நீங்க இப்படி என்ன சொல்றீங்க? மோதல், அந்த மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் மோதல் அப்படின்றீங்க. மோதல் நடந்துச்சு, லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துட்டு இருந்தோம்ல. அந்த மாணவர்கள் மேல் தடியடி, அந்த மாணவியுடைய கழுத்தை பிடிச்சிட்டு போறாங்க. அதுதான் அந்த தீப்கே சொல்றார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாணவர்கள் மத்தியில். அவர் ஒன்றும் ரேகா ஆண்டி அப்படின்னு பேசல, உள்துறை அமைச்சரை பார்த்து அமித்ஷா அங்கிள்னு பேசல, அந்த மாதிரி அவர் பேசல. அதெல்லாம் பாராட்டுகள். தான் பொறுப்பு எடுத்துக்கிறார், ஓனர்ஷிப் எடுத்துக்கிறார். எனக்காக குவிந்த மாணவர்கள் காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்படுறார், அந்த அதை பாராட்டணும், தப்பு இல்லை, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் எனக்குள்ள சந்தேகம் என்னன்னா, பாராளுமன்ற கூட்டம் நடக்குது, முக்கியமான விஷயங்கள் பேசப்படுது, டீலிமிட்டேஷனை பற்றி எடுக்கிறாங்க, இந்த எஃப்சிஆரை எடுக்கிறாங்க, இது முக்கியமானது எல்லாமே. இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது திமுக எதிர்கட்சிகள். அதுதான் இன்னைக்கு ஃபிளாஷ் ஆகணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாணவர் போராட்டத்தை ஃபிளாஷ் பண்ண வைக்கக்கூடிய திட்டம் தீட்டியவர்கள் யார்? அதுதான் என்னோட கேள்வி. அண்ணா ஹசாரே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் அதே மாதிரியே உண்ணாவிரதம் இருக்கார். இந்த பேட்டர்ன்ல எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. நீங்க ரெண்டு விதமா என்ன புரிஞ்சுக்கணும்.
அந்த மாணவர் போராட்டத்தை நீங்க இப்ப 2 கேள்வி இருக்குங்கிறீங்க. திமுக தலைமைக்கு இந்த 2 கேள்வி இருக்கான்னு தெரியல. ஆனா திமுக சார்பில் பேசுற நீங்க உங்களுக்கு இந்த 2 கேள்வி இருக்கு. அதாவது நீங்க சொல்றது மாணவர் போராட்டத்துக்கு நான் கொச்சைப்படுத்தல, அவங்க கோரிக்கை நியாயம், நீட் தேர்வு ரத்து செய்யணும், வினாத்தாள் வெளியானதுக்கு அந்த அமைச்சர் வெளியில போகணும், இந்த உயிரிழப்புக்கு இழப்பீடு கொடுக்கணும், அவங்க கோரிக்கை நியாயமானது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த போராட்டம் யாருக்கு லாபத்தை கொடுக்குது? பிஜேபிக்கு லாபத்தை கொடுக்கலையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இந்த போராட்டம் பிஜேபிக்கு லாபத்தை கொடுக்குதா இல்லையா? இந்த போராட்டத்துடைய செய்திகள் மக்கள் மத்தியில் போகுதே ஒழிய முக்கியமான விஷயம் பாராளுமன்றத்தில் பேசப்பட இருக்கின்ற விஷயம் இந்த பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படுது, இதுதானே மக்களுக்கு போய் சேரணும். நாடாளுமன்றம் எப்பவுமே கூண்டாலும் ஒத்திவைக்கப்பட்டு தானே இருக்கு. இன்னைக்கு தான் ஒத்திவைக்கப்படுது. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. இவங்க நாடாளுமன்றம் நடக்கிற நேரத்துல தான் இந்த மனு கொடுக்க முடியும். அதெல்லாம் நேரத்துக்கு அவங்க போறாங்க, மனு கொடுக்க போறாங்க. 2 பகுதியா தான் பேசினேன். இது இந்த நேரத்தில் இது நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு பக்கம் பேசினேன். தாக்கப்பட்டது முழுக்க ஒரு அராஜகன்னு பேசுறேன். 2 பேசுறேன். நான் 2ஐயும் வேறுபடுத்தி தான் பேசுறேன். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்கிரமம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும். அது ஏன்னா அந்த பேட்டர்ல போயிட்டு இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அந்த பேட்டர்னையும் பார்த்தேன். இதே முன்னாள் முதல்வர், டெல்லியுடைய முன்னாள் முதல்வர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆம் ஆத்மியுடைய சூழல் எப்படி இருந்தது, அவங்க எப்படி அண்ணாவசரை உண்ணாவிரதம் இருந்தாரு. இப்ப நீங்க சொல்றீங்க மாணவர்கள் மீது தடியடி நடத்தினாங்க, இதெல்லாம் திமுக கண்டிச்சது, கனிமொழி கண்டிச்சாங்க, இதெல்லாம் சொல்றீங்களா? தாவேகா இந்த மாதிரி கண்டிச்சிருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்றீங்க. காங்கிரஸ் இதை பத்தி ஏதாவது பேசிச்சா? இல்ல காங்கிரஸ் இது மாதிரி ஏதாவது போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சந்திச்சுதா, ஆறுதல் குறிச்சா? காங்கிரஸ் உடைய ராகுல் காந்தி சொன்னதையும் பார்த்தோம். அவருமே கடுமையாக கண்டிச்சிருக்காரு. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த போராட்டம் ஏன் நடந்தது, எதற்கு நடந்ததுங்கிறது வேறொரு பார்வை. ஆனால் போராட்டம் நசுக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, இந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டதை யார் எப்படி கண்டித்தார்கள் என்பது இன்னொரு பார்வை. நீங்க 3 விதமான பார்வையை பார்க்கணும். அப்பதான் இதை புரியும் உங்களுக்கு. நீங்க வெறுமனே போராட்டம் பாஜக தடுத்துச்சு எல்லாரும் கண்டிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரியாது. போராட்டம் ஏன் நடந்தது இந்த காலகட்டத்தில், இது ஒரு அரசியல் பார்வை. போராட்டத்தை இந்த ஒன்றிய பாஜக அரசு எப்படி நடத்தினாங்க, எப்படி எதிர்கொண்டாங்க, அந்த அராஜக போக்கு எப்படி, இந்த கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பலரும் அப்பாவிகள் தானே, எப்படி பாதிக்கப்பட்டாங்க. 2. 3வது, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்த தலைவர்கள் எப்படி பேசினாங்க, வார்த்தைகள் எப்படி இருந்தது. ராகுல் காந்தி வார்த்தை எப்படி இருந்தது, தாவேகாவுடைய வார்த்தை எப்படி இருந்தது, அது ஒன்று முக்கியம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சம்பவத்தை இவர்கள் எப்படி பேசியிருக்காங்க. நியாயமா பார்த்தா நீட்டு விலக்கு என்பது தாவேகாவுடைய கொள்கை முடிவா இல்லையா? நீட்டு கூடாது என்பது தாவேகாவுடைய கொள்கை முடிவா இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நடந்த போராட்டத்திற்கு நீங்க எப்படி பதில் கொடுத்துருக்கணும்? ஒன்றிய பாஜக அரசு இப்படி நடந்தது ரொம்ப அராஜகம், காவல்துறை மேல் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறைக்கு பொறுப்பாளர்கள் பதவி விலகணும், பேசணும்ல. இப்ப மாணவர்கள் கோரிக்கை என்பது பெரிய கோரிக்கையே இல்லை. இப்ப ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சரை மாற்றுவது இன்னும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. அவருக்கு வேற பொறுப்பு கொடுக்க போறாங்க. அவருக்கு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க போறது இல்லை. கல்வித்துறையை மாற்றி விட்டு வேற ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா நாட்டா ஏன்னு பார்க்குறாரு. என்ன கேட்குறேன், இப்போ போராட்டக்காரர்கள்லாம் கடந்த காலங்களில் ஒன்றிய அமைச்சர்கள்லாம் பார்த்து ரிசீவ் பண்ணி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி எப்போ சொல்லுவாங்க? இதே விவசாயிகள் போராட்டம் வருஷக்கணக்கு நடந்துச்சா? ஒரு வருஷம் நடந்துச்சா? டெல்லியே தப்பிச்சுச்சா? 700க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்களா? எப்போ கூப்பிட்டு பேசினாங்க? அந்த 3 வேளாண் சட்டங்களை நீக்கினாங்கல்ல. 700 பேர் இறந்ததுக்கு அப்புறம் மொத்த டெல்லியுமே ஸ்தம்பித்ததுக்கு அப்புறமும் அவர்கள் கூப்பிட்டு பேசல. இது அப்படி இல்லையே. ஒரு சம்பவம் நடக்குது, கூப்பிட்டு பேசுறீங்க. அன்னைக்கே மாணவர்கள் தான். அதை நீங்க அந்த விவசாயிகளை ஒப்பிட்டு பார்த்தால் எண்ணிக்கை குறைவு தான். இப்போ வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஹரியானால இருந்தும் பஞ்சாப்ல இருந்தும் டெல்லியை நோக்கி டிராக்டர்ல அணியா ஒரு நாள் போராட்டம் நடத்தினாலும் கூப்பிட்டு பேசுறது சரிதானே? அது பாருங்க, திருப்பி மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க ஒரு விதமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காதுன்ற, ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்றேன். நீங்க விவசாய பிரச்சனைகளில் இதே மாதிரி கூப்பிட்டு எப்ப பேசுனீங்கன்னு கேட்கிறேன். கூப்பிட்டு பேசுனது தப்புன்னு சொல்றேன். இந்த போராட்டம் இன்னும் 1 வருஷம் நடக்கணுங்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. விவசாயிகள் போராடும் போது ஏன் அது மாதிரி கூப்பிட்டு பேசல? சரி, அது ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க, அடுத்தது இப்ப சீக்கிரம் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு போக வேண்டியதானே? பாடம் கத்துக்கிட்டாங்க நீங்க சொல்றீங்க ஒரு பத்திரிகையாளரா. நான் அப்படி பார்க்கல, என்னுடைய பார்வை அப்படி இல்லை. இப்ப இந்த போராட்டத்திற்கு கூட பாஜக பின்னாடி இருக்கான்னு நான் பார்வையை பார்க்கிறேன். இது திட்டமிட்டு திடீர்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படிங்க குதிச்சது? 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன்.
இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த தீப்கையை நமக்கு எத்தனை நாளைக்கு தெரியும்? முன்னாடி தெரியும்? வருஷக்கணக்காக தெரியுமா? போன மாதம் தெரியுமா? தெரியாதுல்ல. வெளிநாட்டிலிருந்து ஒரு ட்வீட் போட்டாரு, அது எப்படி பரப்பப்பட்டது? செய்தி பரப்பப்பட்டது. நீங்க இது பார்வை பாருங்க. நீங்க வெறுமனே வந்து எப்ப ஆரம்பிச்சது போனது வந்தது அதெல்லாம் இருக்கட்டும், கோரிக்கை நியாயமானது தானே. கோரிக்கை, நான் மறுபடியும் சொல்றேன், கோரிக்கை நியாயமானது. அது இன்னும் கூடுதலா கூட நீட் விலக்கை கேட்கணும் இந்த மாணவர்கள். வெறுமனே அமைச்சர் வந்து பதவியேற்று எடுத்துட்டா போதுமா? எங்க இப்ப நீங்க இந்த இந்த தர்மேந்திர பிரதானை நீக்கிவிட்டால் நீட் விலக்கு வந்து விடுமா? என் கேள்வி. இந்த மாணவர்கள் கோரிக்கையை பாஜக ஏற்றுக்கொண்டது, தர்மேந்திர பிரதான் நீக்கி விட்டார்கள், உடனே உங்க வாபஸ் வாங்கிடுவாங்களா? மக்கள் அந்த நீட்டு பிரச்சனை தீர்ந்துருமா? 1 கோடி ரூபா இறந்தவங்களுக்கு கொடுத்துட்டா நீட்டு பிரச்சனை தீர்ந்துருமா? நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? நீட் விலக்கு தேவை. பழையபடி வந்து +2 மார்க் அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரி, இதுதானே நியாயமா இருக்க முடியும். அப்ப அதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு புரிஞ்சுக்கிங்களா? அதுல ஒரு சந்தேகம் வருது. அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்ட செய்தியாக கூட இருக்கலாம். இதில் பல அப்பாவி மாணவர்கள் போராட்டத்தில் இருக்கலாம். நீ எல்லா மாணவர்களையும் வந்து இணைக்கிற வேலையை தாங்க அவங்க செய்வாங்க. போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கு இந்த உண்மை தெரியுமான்னு தெரியாது. இது ஒரு பார்வை. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் எப்படி குரல் கொடுத்தார்கள், எப்படி எதிர்த்தார்கள் என்பதை தான் நான் தாவேகாவோட ஒப்பிட்டு சொன்னேன். ஒரு முதலமைச்சரை வந்து இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு திமுக எம்எல்ஏவை தாவேகாரங்களே கண்டிக்கிறாங்க, கூட்டணி கட்சிக்காரங்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையன் பேச்சை தான் சொல்றாங்க எல்லாரும். இப்போ வட சென்னை போன்ற பகுதிகளில் வாழ்கின்ற தலைவர்கள் வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும், ஸ்லாங்கு. திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய ஸ்லாங்கு வேறு மாதிரி இருக்கும். சில இடங்களில் பேசுகின்ற வார்த்தைகள் நமக்கு வன்முறையாக கூட தெரியும். சில இடங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வார்த்தைகளை பேசுறது இல்லை. இப்போ அந்த மக்கள் பேசுகிற வார்த்தைகள் நான் விமர்சிச்சேன்னா நீங்கள் என்னை வந்து தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க. ஒட்டுமொத்த மக்களும் அந்த வார்த்தைகள் தான் விமர்சிப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்கள் குற்றவாளிகளா? நான் இந்த கேள்வி கேட்குறேன். சாதாரணமாக ஊரில் எலும்பு முறிச்சிருவேன், அவன் குடும்ப எலும்பே முறிஞ்சு விட்டது, அந்த அதை சொல்றீங்க. அவங்க சொல்றது ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் நிதானமா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தை பேசிட்டேன், ரைட். நீங்க கேட்குறீங்க நியாயம், நிதானமா இருக்கணும். மாண்புமிகு முதலமைச்சருடைய வார்த்தைகள் நிதானமா இருக்கா? டேஷ் எதுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம், வாயில் என்ன வேணாலும் வந்துடும், அதெல்லாம் நல்ல வார்த்தையா? நீங்களும் போங்க, கோர்ட்டுக்கு போங்க, வழக்கு போங்க. எதுக்குங்க நாங்க போடணும்? இதை எங்களால் தாங்க முடியும், உங்களுக்கு தாங்க முடியல. உங்களுக்கு தாங்க முடியல. கூட்டு களவாணிகள், களவாணின்னு என்னங்க? திருட. உங்களை திருடன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அது தப்பான வார்த்தை இல்லையா? நீ அவனு திருட அப்படின்னு ஒரு முதல்வர் சொன்னா அதுக்கு நாங்க பொறுத்துக்கணும். நாங்க விளக்கம் கொடுக்குறோம், நாங்க திருட இல்லைங்க, நீங்க தான் திருட, நீங்க தான் பாஜகவோட கூட்டு களவாணி அப்படின்னு விளக்கம் கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுக்க தெரியல, உங்களுக்கு அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள தெரியல. ஒரு ஆட்சி செய்பவர்களுக்கு அந்த தன்மை இருக்கணும். கடந்த காலங்களில் திமுக ஆட்சியை பார்த்தீங்களா, எவ்வளவு தன்மையா பொறுத்து கொண்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. கரூரில் 40 இத்தனை பேர் செத்து போனது கூட என்ன சொன்னாரு எங்க தலைவர்? எந்த தலைவரும் இப்படி சாவறதை விரும்ப மாட்டாங்க, இப்படி ஒரு துயரம் நடந்து விட்டது, இதுதாங்க ஆட்சி. இந்த பெருந்தன்மை வேணும்ல, உங்கள்ட்ட பெருந்தன்மை இல்லை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னாவே இப்படி கொதிக்கிறீங்க, எலும்புன்னு சொன்னா பயப்படுறீங்க. ஏங்க நடைமுறையில் பல வார்த்தை பேசுவோம், நடைமுறையில் சொல்லுவோம்ல, உங்களை ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னா ஒழிச்சு கட்டிடுன்னு அர்த்தமா? ஆளை காலி பண்ணிடுன்னு அர்த்தமா? எத்தனை சாதாரண வார்த்தை. இப்படிலாம் பேசினா உங்களை ஒழிச்சு கட்டிடுவேன், அப்ப என்ன அர்த்தம்? உங்களை இல்லாமல் ஆக்கிடுன்னு அர்த்தமா? இது இயல்பான நடைமுறை வார்த்தைகள். இதை தாங்க முடியல உங்களால. உங்களுக்கு எலும்பு இருக்குன்றீங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்றீங்க, அதை யாரும் மறுத்ததுன்னு கேட்கிறேன். திரு வன்னியரசு அவர்கள் சொல்றாங்க எல்லாருக்கும் எலும்பு இருக்கு, உண்மைதான், அது யாரும் மறுக்கலையே. இப்போ எங்களுக்கு மட்டும் சதையா இருக்கு, எல்லாருக்கும் எலும்பு இருக்கிறது. அப்ப இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சியை இது போன்று விமர்சிக்காமல் இருக்கணும். இப்ப உங்களால வார்த்தையை தாங்க முடியலங்க, நான் பேசின வார்த்தையை தாங்க முடியல, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. நீங்க என்னவா இருக்கணும்? என்ன விமர்சிக்காம இருக்கணும்ல. நீங்க மட்டும் விமர்சிப்பீங்களா, நீங்க மட்டும் எல்லா வார்த்தையும் பயன்படுத்துவீங்களா, இன்னும் சில டேஷ்லாம் போடுவீங்களா,
நாங்க பொறுமையா இருக்கணுமா? இது என்ன நியாயம்? இதுதான் நான் முதல்வருக்கு பார்த்து கேட்கிறேன். அப்ப கைது பண்ணுவீங்களா? உடனே கைது பண்ணி நீங்க சிறையில் எடுப்பீங்களா? இது என்ன நியாயம்? இது போன்ற அடக்குமுறைகளை திமுக பல ஆண்டுகள் பார்த்திருக்கிறது. இதை விட எத்தனையோ அடக்குமுறைகள், ஜெயலலிதா காலத்தில் எத்தனையோ அடக்குமுறைகளை பார்த்திருக்கிறது. அப்போதெல்லாம் திமுக பயப்படல, எப்பொழுதும் பயப்பட தேவையில்லை. அப்படித்தான் திமுக வரலாறு நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். கருத்துக்களை பார்த்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.